ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1046. இங்கு சைத்தன்ய மகாபிரபு சொந்தமாக இயற்றிய 8 பாடல்களின் விசேஷ அர்த்தங்களை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் கண்ணனை விட்டு பிரிந்த ஏக்கத்தால் பரிதவித்து வாடும் நிலையில் சில சமயம் மகாபிரபு தான் சொந்தமாக இயற்றிய பாடல்களை பாடுவார். பிறகு இதன் பொருளை தனது 2 நண்பர்களுக்கு விளக்கி ரசிப்பார். ஒரு தடவை மகிழ்ச்சி பொங்க ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறினார், எனதருமை ஸ்வரூப் தாமோதரா ராமானந்தராயா, நான் சொல்வதை கேட்பீராக. இந்த கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமங்களை ஓதுவதே முக்தி அடைவதற்கான மிக எளிய வழியாகும். ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் தலைக்கட்டும். ஆண்டு காலமாக இதயத்தில் திரண்டு மாசை போக்கும் திருநாமம் ஓங்கட்டும். பிறப்பு இறப்பு மூப்பு நோய் என்ற தீயை அணைக்கும் திருநாமம் பரவட்டும். மானிட சமுதாயத்திற்கு கிடைத்த வர பிரசாதம் சங்கீர்த்தன இயக்கமாகும். ஏனென்றால் அது போக சந்திரனின் கிரகணத்தை பரவச் செய்வதாகும். எல்லா ஆன்மீக ஞானத்தின் உயிர் அது. பிரமானந்தம் என்ற கடலை பெருகச் செய்வது அது. நாம் எப்போதும் ஆவலாக பருகத் துடிக்கும் அமிர்தத்தை முழுமையாக சுவைத்து பருகுவதற்கு துணை நிற்பது அது ஆகும். அடுத்த ஸ்லோகம். கூட்டாக சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஓதுவதன் வாயிலாக ஒருவனின் பூலோக பாவகரமான வாழ்க்கை தொலைகின்றது. இருதயம் தூய்மை அடைகின்றது. பலவிதமான பக்தி வகைகள் விழித்தெழுகின்றன. உடனடியாக நடப்பது யாதென்றால் கிருஷ்ண பக்தி விழித்தெழுந்து பேரின்பத்தை சுவைக்கச் செய்கின்றது. இறுதியில் ஒருவனுக்கு கிருஷ்ணரின் சத்சங்கம் கிட்டி அவன் அன்பு கடலில் மூழ்கியது போல பக்தி சேவையில் ஈடுபடுவான். அவன் புலம்பலும் தன்னடக்கமும் மகாபிரபு இடத்தில் விழித்தெழுந்தன. அவர் தான் இயற்றிய மற்றொரு கவிதையை வாசித்தார். இதை கேட்டால் எல்லாவிதமான துக்கமும் சோகமும் மறைந்துவிடும். அடுத்த ஸ்லோகம். ஓ எம்பெருமானே, நின் புனித திருநாமம் உயிர்வாளிகள் அனைவருக்கும் ஆசி வழங்குவது ஆதலால் கிருஷ்ணா கோவிந்தா என கோடானு கோடி பெயர்களில் தாங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த தெய்வீக திருநாமங்களில் நீங்கள் தங்கள் சக்தியை சாவித்து உள்ளீர்கள். புனித பெயர்களை உச்சரிப்பதற்கு வரை முறை கிடையாது. தங்கள் புனித திருநாமங்களே தங்களிடம் செல்வதற்கான வழி ஆகும். அவைபால் ஈர்க்கப்படாத நான் துர்ப்பாக்கியவன் ஆவேன். ஜனங்களின் ஆசா பாசங்கள் மாறுபடுவதால் தாங்கள் கருணை படைத்து பல்வேறு பெயர்களை வழங்கி இருக்கின்றீர்கள். இடமோ காலமோ தடையா இல்லாமல் ஒருவன் புனித திருநாமத்தை உச்சரிக்கலாம். சாப்பிடும் போதோ அல்லது தூங்கும் போதோ உச்சரிப்பதாலும் நல்ல பயன் கிட்டும். ஒவ்வொரு திருநாமத்திலும் தங்கள் தெய்வீக சக்தி திணித்து வைத்து உள்ளீர்கள். எனது துர்ப்பாக்கியம் நாம உச்சரிப்புக்கான அவா என்னிடம் எழாததுதான். ஓ ஸ்வரூப் தாமோதரா, ஓ ராமானந்தராயா, உள்ளத்துக்குள் உறங்கும் கிருஷ்ண பக்தி எழுப்பிட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எப்படி ஓத வேண்டும் என்பதை நான் சொல்ல கேட்பாயாக. பிறவின் புனித திருநாமத்தை தன் அடக்கத்துடன் ஓத வேண்டும். தன்னை தெருவில் கிடக்கும் துரும்பிலும் தாழ்வாக நினைத்து கொண்டு மரத்தை காட்டிலும் பொறுமை காக்க வேண்டும். போலி கௌரவம் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும். பிரத்தியாருக்கு மரியாதை அளிக்க சித்தமாக இருக்க வேண்டும். இந்த எளிய மனோநிலையில் ஒருவனால் பகவான் கிருஷ்ணரின் பெயரை இடைவிடாமல் ஜபிக்க முடியும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்பவரின் அறிகுறிகள் இவை. அவன் உயர்ந்தவனே ஆனாலும் அவன் தன்னை தரையில் முளைக்கும் புல்லை விட தாழ்வாக நினைப்பவன். மரத்தைப் போல 2 வழியில் அவன் சகிப்புத்தன்மை கொண்டவன். ஒரு மரம் வெட்டப்படும் போது அது எதிர்ப்பது கிடையாது. காய்ந்து போனாலும் தண்ணீர் ஊற்றுமாறு கேட்பது கிடையாது. மரம் தன்னுடைய பழம் மலர் இன்னும் எல்லாம் வழங்குகிறது. கொளுத்தும் வெயில் கொட்டும் மழை இவற்றை தாங்கிக் கொண்டு நிழல் தருகின்றது. ஓர் வைஷ்ணவன் மிக மிக உயர்ந்தவன் ஆனாலும் அவன் கர்வம் அற்றவன். எல்லோரையும் மதிக்க தெரிந்தவன். அவனுக்கு தெரியும்
ஒவ்வொரு ஜீவனும் பகவான் கிருஷ்ணரின் இருப்பிடம் என கிருஷ்ணருடைய திருநாமத்தை இந்த முறையில் ஒருவன் ஜபம் செய்தால் அவனுக்கு பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடியை பற்றுவதற்கான ஏக்கம் பிடிக்கும். இவ்வாறு பேசுகையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தன்னடக்கம் அதிகரித்தது. தூய பக்தி தொண்டு செய்வதற்காக அவர் கேசவனிடம் பிரார்த்தனை செய்தார். கடவுள் பக்தி ஏற்பட்டு விட்டதென்றால் அதற்கான அறிகுறி ஒருவன் தன்னை பக்தன் என நினைத்து கொள்ள மாட்டான். தன்னிடம் துளிகூட கிருஷ்ண பக்தி இல்லையே என நினைத்து கொள்வான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை செய்தார். ஓ சர்வேஸ்வரா, எனக்கு செல்வம் கொளிக்க விருப்பம் கிடையாது, அழகிய மங்கையர் மீது நாட்டம் கிடையாது, சீடர்கள் நிறைய வேண்டும் என்ற ஆசை கிடையாது. பிறவிதோறும் உங்களுடைய அக்காரண பக்தி தொண்டு மட்டும் நான் விரும்புவது ஆகும். பிரபு கிருஷ்ணா, நான் உன்னிடம் செல்வம் கேட்க கிடையாது, சீடர் கூட்டம் வேண்டாம், அழகிய மனைவி வேண்டாம், கருமி பலனும் வேண்டான். நான் கருணை வேண்டுவதெல்லாம் நின் அக்காரணம். பிறவிதோறும் பக்தி தொண்டு செய்யும் நல்ல பேரை அழியுங்கள். இந்த மண் உலகத்தில் பந்தப்பட்ட ஆத்மாவாக தன்னை நினைத்து கொண்டு மகாபிரபு மறுபடியும் ஒரு தடவை பகவானுக்கு தூய சேவை புரியும் விருப்பத்தை தெரிவித்தார். அவர், ஓ நந்த மைந்தா கண்ணா, நான் உன் நிரந்தர பணியாள் என்றாலும் நான் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற கடலில் விழுந்துவிட்டேன். இந்த மரண கடலில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். தங்கள் திருவடி தாமரையில் என்னை ஒரு அணுவாக ஏற்றுக்கொள்ளவும். நான் ஒரு நித்திய சேவகன், ஆனால் நீங்கள்தான் தலைவன் என்பது மறந்து போயிற்று. நான் அஞ்ஞானம் என்ற கடலில் விழுந்துவிட்டேன். புறசக்தி என்னை கட்டுப்படுத்துகின்றது. தயவு செய்து எனக்கு கருணை காட்டி நின் பாத தூசியில் சேர்த்து கொள்ளவும். அப்படியாவது நின் நிரந்தர சேவையில் என்னால் ஈடுபட முடியும். இயல்பான தன்னடக்கம், ஆர்வம், இந்த இரண்டும் மகாபுரு இடத்தில் விழித்தல. அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதற்கு உண்டான சக்தியை வழங்குமாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொண்டார். பிரபு, நின் திருநாமத்தை ஓதும்போது என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் நிரம்ப வேண்டும். அது எப்போது என் குரல் தழுதழுக்கும், எப்போது என் உடல் ரோமங்கள் விரைத்து நிற்கும். கடவுள் பக்தி இல்லை என்றால் என் வாழ்க்கை வீணாகிவிடும். ஆகவே என்னை தங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ பக்தி என்ற ஊதியத்தை தாருங்கள். கண்ணனை பிரிந்த தாபம், துயரம், தன்னடக்கம் ஆகிய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டது. ஆகையால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பைத்தியம் பிடித்தவன் போல் பேசத் தொடங்கிவிட்டார். ஓ கோவிந்தா, உன் பிரிவு என்னை வாட்டுகின்றது. ஒரு நொடி கூட ஒரு யுகம் போல தோன்றுகின்றது. கண்களிலிருந்து நீர் மலை போல் வடிகின்றது. நீங்கள் இல்லாததால் எல்லாமே சூன்யமாக தெரிகின்றது. எனது மன போராட்டத்தில் ஒரு நாள் என்று முடிவது கிடையாது. ஒவ்வொரு கணமும் யுகம் யுகம் என கண்களில் மாறிக்கால மேகங்கள் கொட்டும் மலை போல் நீர் வழிகின்றன. கோவிந்தன் இல்லாததால் 3 உலகங்களும் சூன்யம். எனக்கென்னவோ நிதானமாக எரியும் தீயில் கருகுவது போல் உணர்ச்சி எழுகின்றது. முன்பு திருமதி ராதாராணி கூறியதாவது, ஸ்ரீகிருஷ்ணர் என்னிடம் ஏனோ தானோ என்று இருக்கிறார். என்னை சோதிப்பதற்காக அவரை புறக்கணி என்று என் தோழியர் அறிவுறுத்துகின்றார்கள். ராதாராணி இப்படி நினைத்து கொண்டு இருக்கையில் இயற்கை காதலின் குண அதிசயங்கள் அவளிடம் எழுந்தன. அதற்கு காரணம் அவளுடைய தூய ஹிருதயம். பொறாமை, பேரவா, தன்னடக்கம், ஆர்வம், இறைஞ்சுதல் இவையாவும் அவள் இடத்தில் உடனடியாக தெரிந்தன. இந்த மனநிலையில் அவள் சற்றே சஞ்சலம் அடைந்தாள். தன் கோபி தோழியர்களுக்கு கவிதை தூதுவிட்டாள். அவள் அதே மனோபாவத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதே கவிதையை பாடினார். எனக்கு என் பிரபு கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் தெரியாது. என்னை கட்டியணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் என் முன் வராது. என்னை வாட்டினாலும் அவர் என் பிரபு ஆவார். அவர் எதை செய்வதற்கும் சுதந்திரம் உண்டு. ஏனென்றால் அவர் என்றென்றும் என் வணக்கத்தகு தெய்வம் ஆவார். கண்ணனின் திருவடி தாமரையில் நான் பணிப்பெண். கண்ணன் தெய்வீக பேரானந்தம், ஆன்மீக ரசம். கண்ணன் என்னை விரும்பினால் அவர் என்னை தழுவிக்கொள்ளலாம். அவரும் நானும் ஒன்றே என்ற நினைப்பை தரலாம். எனக்கு காட்சி தராமல் அவர் என் மனதை அரிக்கலாம், உடலை அரிக்கலாம். எதுவாயிலும் அவரே என் நாயகன்.
என் எளிய தோழியே, நான் செய்த முடிவை கேட்பாயாக. கிருஷ்ணர் என்னை அளவைத்து கொண்டு இருந்தாலும், அன்பு காட்டி மகிழ்ச்சி தந்தாலும் அவரே என் நாயகன். சில சமயம் கண்ணன் மற்ற கோவில்களை விடுத்து என் உடலும் உள்ளமும் அடங்குகிறார். என்னுடன் அவர் காதல் புரிவது என் அதிர்ஷ்டமாகும். சில சமயம் என்னை ஏமாற்றிவிட்டு அவர் பிற கோவிலுடன் கொஞ்சி குழாவுவார். அத்தகைய பித்தலாட்டக்காரர் அவர். என் கண் முன்னையே அவர் பிற மங்கையரை கொஞ்சுவார். எனக்கு வெறுப்பூட்ட இந்த துயரம் கூட நான் அனுபவிக்கும் உன்னத இன்பம் ஆகும். கண்ணனுக்கு ஏதோ ஒரு பெண்ணிடம் மையல். அவளை அனுபவிக்க விரும்புகிறார். அவளோ அவருக்கு இணங்கவில்லை. அவருக்கு வருத்தம். நான் அவள் காலில் விழுந்து அவளை அவருடன் சேர்த்து வைப்பேன். நான் என் சொந்த துயரத்தை பொருட்படுத்துவது கிடையாது. கண்ணனின் சந்தோஷமே என் சந்தோஷம். அதுவே என் வாழ்வில் குறிக்கோளாகும். அன்பொழுகும் கோபியொருத்தி கண்ணன் இடம் கோபித்து கொண்டால் அவர் திருப்தி அடைகின்றார். அத்தகைய கோபி தன்னை நிந்தித்தாலும் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அவள் கர்வத்தை காட்டினாலும் கண்ணன் அதை ரசிக்கின்றார். அவருக்கு அவள் சந்தோஷமே குறிக்கோள். இத்தகைய பெண் வேண்டாம். நாம் கண்ணனின் மகிழ்ச்சியை விரும்புவோம். என்னிடம் பொறாமை கொண்ட கோபியொருத்தி கண்ணனை திருப்திப்படுத்த அவரும் அவளை விரும்பினாள். நான் அவள் வீட்டிற்கு போக தயங்க மாட்டேன். அங்கு போய் அவள் பணிப்பெண் ஆவேன். ஏனென்றால் அதுவே என் சந்தோஷம் ஆகும். முன்னொரு காலத்தில் பிராமணன் ஒருவன் தொழுநோயால் அவஸ்தைப்பட்டான். அவன் மனைவி உத்தமி, பத்தினி தெய்வம். ஆனால் அந்த தொழுநோய் பிராமணனுக்கோ விலைமகள் ஒருத்தியிடம் ஆசை. அதனால் அவன் மனைவி அந்த பரத்தை வீடு தேடிச் சென்று அங்கு பணிப்பெண்ணாக வேலை செய்தாள். எப்படியாவது அவளை தன்னை ஒதுக்கும் கணவனை தன் பக்கம் திசை திருப்ப அவள் நினைத்தாள். இறுதியில் அந்த விலைமகள் பிராமணனுக்கு இணங்க சம்மதப்பட்ட போது அவன் மனைவி அவனை விலைமகனிடம் அழைத்து வந்துவிட்டாள். தனது மனைவியின் கற்பை கண்கூடாக பார்த்த தொழுநோய் பிராமணனின் மனம் இலகி அவன் தன் கெட்ட நோக்கத்தை தவிர்த்து விட்டான். இப்படியாக இருக்கும் சமயம் அவன் வீடு திரும்பும்போது பிராமணனின் உடல் மார்க்கண்டேய ரிஷியின் மேல் பட்டுவிட்டது. மறுநாள் பொழுது புலர்வதற்குள் அவன் இறந்து போக கடவுது என ரிஷி சபித்து விட்டார். கற்புக்கரசியான அந்த பெண் நலாயினி பொழுதே விடியக்கூடாதென எதிர் சாபமிட்டால் பொழுது புலரக் கிடையாது. கணவனை காப்பாற்ற அவள் பூண்ட உறுதி மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் இவர்களை மனம் நெகிழச் செய்துவிட்டது. அவள் கணவன் உடல் தேறி உயிர் பிழைக்க திருமூர்த்திகள் அருளினார்கள். பகவான் கிருஷ்ணர் என் ஜீவன் ஆத்மா. அவர் என் வாழ்வின் பொக்கிஷம். அவரை நான் எப்போதும் மனதிலே நிறுத்தி பக்தியால் அவரை மகிழச் செய்கின்றேன். இதுவே என் இடைவிடாத தியானம். கிருஷ்ணருக்கு சேவை செய்வது என் சந்தோஷம். அவருடைய சந்தோஷம் என்னுடன் சேர்ந்து இருப்பது. இந்த காரணத்திற்காக நான் எனது உடலை கண்ணனின் திருவடியில் இடுகின்றேன். அவர் என்னை தன் காதலியாக ஏற்றுக்கொண்டு என்னை அவரின் பிரிய காதலி என அழைக்கின்றார். அப்போது நான் என்னை அவரின் பணிப்பெண் என கருதுகின்றேன். எனது காதலன் சேவை அவர் உடனான ஐக்கியத்தை விட இன்னும் இனிமையானது. இதற்கு அதிர்ஷ்ட தேவி மகாலட்சுமியே சாட்சி. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் மார்பில் உறைந்தாலும் அவரின் தாமரை திருவடியில் அல்லவா பணிப்பெண் போல சேவை செய்கின்றாள். இப்படியாக திருமதி ராதாராணி இந்த அறிவிப்புக்கள் கண்ணனுக்காக அவள் ஏங்கிய ஏக்கம், தவிப்பு, தீவிர காதல் அவளுடைய தூய பக்திக்கு அடையாளம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த அறிகுறிகளை ருசித்து பார்த்தவர். விருந்தாவனத்தில் தூய பக்தி சேவை என்பது ஜம்பு நதிக்கரையில் உள்ள பொன் துணுக்குகள் மாதிரி. விருந்தாவனத்தில் புலன் திருப்தி என்ற தடையும் கூட கிடையாது. இந்த மண் உலகத்தில் இந்த தூய பிரேமையை விளம்பரம் செய்வதற்காக சைத்தன்ய மகாபிரபு மேலே சொன்ன 8 பாடல்களை பாடினார். இது சிக்ஷாசகம் எனப்படுகின்றது. இதன் பொருளையும் அவர் விளக்கினார். இதை பாடியோ கேட்டோ செய்தால் ஒருவனது கிருஷ்ண பிரேமை பக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோடிக்கணக்கான கடல்கள் போல் ஆழமாகவும் கருத்தாகவும் இருந்த போதிலும் அவரது பல்வேறு உணர்ச்சிகளும் சந்திர உதயம் போல எழுகின்ற போது அவர் மன அமைதி இழக்கின்றார். 12 ஆண்டுகள் மகாபிரபு இதே பரவச நிலையில் இரவு பகல் இருந்தார்.
தன் 2 நண்பர்களுடன் அவர் ஜெயதேவரின் கீத கோவிந்தம், ஸ்ரீமத் பாகவதம், வில்வமங்கல தாக்குராவின் கிருஷ்ண கர்ணா அமிர்தம், ராமானந்த ராயாவின் ஜெகநாத வல்லப நாடகம் ஆகியவற்றின் கவிதைகளை பொருளுடன் விவாதித்து ரசித்து அனுபவித்தார். இவை ஆன்மீக பேரின்பம் ஆகும். கிருஷ்ண பக்தி ரசம் ஆகியவற்றை உணர்த்துபவை ஆகும். இப்பொழுது சைத்தன்ய மகாபுருவின் செய்கைகளுக்கும் பைத்தியக்காரத்தனமான வார்த்தைகளுக்கும் வரை அறையே கிடையாது. விருந்தாவனதாச தாக்குரா விவரிக்காத லீலைகளை நான் இங்கு சுருக்கமாக விவரித்து விட்டேன். எல்லா லீலைகளையும் தீர்க்கமாக விவரிக்க முடியாததால் நான் என் வர்ணனை முடித்துக்கொண்டு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு லீலைகள் எல்லையற்ற ஆகாயம். இந்த ஆகாயத்தில் எத்தனையோ பறவைகள் தங்கள் சிறகு அடிக்கும் சக்திக்கு தகுந்தவாறு எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறக்கும். என் அறிவு நுட்பத்திற்கு தகுந்தவாறு இவ்வாறாக விவரித்து விட்டேன். பெரிய கடலின் ஒரு சிறு துளியை தொட முயற்சிப்பது போல ஆகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான விருந்தாவன தாச தாக்குரா நித்யானந்த புருவின் பிரியமான பக்தன். ஆதலால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு லீலைகளை விளக்கக்கூடிய மூல வியாசதேவர் விருந்தாவனதாச தாக்குரா தன் வரம்பிற்குள் மகாபுருவின் லீலைகளை அடங்கிய மொத்த இருப்பையும் வைத்திருப்பவர். எனினும் இவர் பெரும்பான்மையை ஒதுக்கி ஒரு சிறு பகுதியை விவரித்து இருக்கின்றார். விருந்தாவனதாச தாக்குரா ஒதுக்கியது எது ஆனாலும் அதை நான் சுருக்கமாக விவரித்திருக்கிறேன். இருப்பினும் எதிர்காலத்தில் வியாசதேவர் இந்த லீலைகளை விவரித்து கூறுவார். விருந்தாவனதாச தாக்குரா எழுதிய சைத்தன்ய பாகவதத்தில் இந்த சோதிடம் கணிக்கப்பட்டு இருக்கின்றது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அமிர்தமான லீலைகள் பார்க்கடல் தன் தாகத்திற்கு தகுந்தவாறு விருந்தாவனதாச தாக்குரா தன் தண்ணீர் குடத்தை இந்த கடலில் அமிழ்த்தி அமிர்தத்தை பருகினார். விருந்தாவனதாச தாக்குரா எனக்கு ஊட்டிய பால் என் வயிற்றை நிரப்ப போதுமானது. இப்போது என் தாகம் முழுமையாக தணிந்துவிட்டது. நான் ஒரு அற்ப வஸ்து, சிகப்பு அழகு கொண்ட சிறு பறவை போல. இத்தகைய பறவை கடல் நீரை தாகம் தணிக்க அருந்துவது போல பெருங்கடலின் ஒரு சிறு துளியை மட்டும் நான் தொட்டு இருக்கின்றேன். நான் எழுதி இருக்கின்றேன் என்ற வாக்கியமே தவறானதாகும். ஏனென்றால் என் உடல் ஒரு மரப்பாவை. எனக்கு வயதாகிவிட்டது. தள்ளாமை என்னை தாக்கியிருக்கின்றது. காதும் சரியாக கேட்கவில்லை. கண் பார்வையும் சரியில்லை. கை நடுநடுங்குகிறது. மனமும் புத்தியும் தடுமாறுகின்றன. எனது உடம்பில் ஏகப்பட்ட வியாதி. உட்காரவும் நடக்க முடிய கிடையாது. 5 விதமான நோய்கள் என்னை தாக்க நான் சோர்ந்து இருக்கிறேன். எந்த நேரமும் இரவோ பகலோ உயிர் பிரிந்துவிடும். மேலே எனது உடல் நோய்களை விவரித்து இருக்கின்றேன். அப்படி இருந்தும் ஏன் எழுதுகின்றேன்? காரணத்தை கேட்பீராக. இந்த நூலை ஸ்ரீ கோவிந்த தேவா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், இன்ன பிற பக்தர்கள், இந்நூல் வாசகர்கள், சுரூப் தாமோதரா கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, என் ஆன்மீக ஆசான் ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி இந்த மகானுபாவன்களின் கருணையால் எழுதியிருக்கின்றேன் என்றார் அவர். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரன் எனக்கு விசேஷ அருள் புரிந்தார். விருந்தாவன மதனமோகன் எழுதுவதற்கு எனக்கு ஆணையிட்டார். இது நான் வெளியே சொல்லக்கூடாது. என்னால் மௌனம் காக்க முடியாது. இந்த ரகசியத்தை சொல்லாவிட்டால் பகவானுக்கு நன்றி கொன்றவன் ஆவேன். எனவே வாசகர்களே, நான் கருவப்படுவதாக நினைக்காதீர்கள். என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம். உங்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் என் வணக்கத்தை செலுத்தியதால் ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிரத்தை படைப்பது எனக்கு சாத்தியம் ஆயிற்று. அன்பார்ந்த வாசகர்களே, நித்யானந்த பிரபுவின் கருணை எத்தகைய மாண்பு உடையது என்பதை சொல்கின்றேன், கேளுங்கள். என்னை போன்ற இழிந்த ஆத்மாவை மிக மிக உயர்த்தியவர் அவர். இதை வெளியே சொல்வது முறையாகாது. இந்த மாதிரி விஷயங்கள் வேதங்கள் போல் இரகசிய பெட்டகங்கள். இருப்பினும் அவர் கருணை எத்தகையது என்பதை தெரிவிப்பதற்காக பேசுகிறேன். ஓ நித்யானந்த பிரபு, மகிழ்ச்சி பொங்க தங்கள் கருணை எழுத்தில் வடிக்கின்றேன். எனவே என் தவறுகளை பொறுத்து அருளுங்கள் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம
ராமா ராமா ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.